விடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நான் காண இருப்பது மகரம். பொதுவாக இந்த வருடத்தில், இந்த பராபவ வருடத்தில் நிச்சயமாக எல்லாமே கலியுகம், எல்லாமே ஆட்டம் கணக்குது. அதேனால தான் முன்னாடி உள்ள பராபவ வருடத்தில் பார்த்திங்கன்னா மழை வரத்து கம்மி. அந்த வானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வானம், அந்த வான்மழை பெய்வது, வான்மழை பொய்ப்பின் அதிகம். நான் இன்ட்ரோலே சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்போ நடக்கிறது நமக்கு கலியுகம். அப்போ எல்லா யுகமும் போய் கலியுகம். அப்போ இந்த யுகத்தில் நமக்கு எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம என்ன எச்சரிக்கையாக இருக்கணும்? கொஞ்சமாவது ஒரு நல்லதாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் மகரத்திற்கு எப்போதுமே ஒரு செல்வாக்கு ஒன்றுங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் தொட்டிக்கு மகரத்துக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. எப்போதுமே பாருங்கள், அந்த சனீசனுடைய தாக்கங்கள் 32 முடியும், 32 விடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 32 முடியும், 32 விடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 32 வருடம் ஒரு மகரம் கும்பராசிக்காரவங்களை பார்த்தீங்கன்னா 32 35 வரையும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்கக்கூடியது, மிக உயர்ந்த விருதுகள், பட்டங்கள், பதவிகள், ப்ரொமோஷன்கள், வாழ்க்கையில் உயர்றது, வாழ்க்கையில் மதிப்பு, வாழ்க்கையில் மரியாதை, இது அத்தனையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு பராபவ வருடம் பரபரப்பான ஆண்டாக மாறும். அப்பா அப்படிங்கிறாங்கல்ல, என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இல்லை, மகரத்துக்கு சனீஸ்வருடைய சம்பந்தம். அப்பா பெருமூச்சு விட்டு ஒரு ஓய்வு போட்டு 7.5 முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம தில்லாக இருக்கணும். உடனே அடுத்து நம்ம என்ன தசாபத்தி, அவிட்டம், திருவோணம், உத்திராடம், 3 நட்சத்திர அதிபதிகள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம என்னென்ன சூரிய திசையில் பிறந்திருக்கோமா, சந்திர திசையில் பிறந்திருக்கோமா, செவ்வாய் திசையில் பிறந்திருக்கோமா, எந்த திசையில் பிறந்தாலும் 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கம், அவனுடைய அருள், அவனுடைய விடுதலை, அவனுடைய துன்பம் எல்லாத்துலேயும் விடுதலை பெற்று நம்ம நல்லா இருக்கிறோம். புதுசாக ஆரம்பிக்கிறது, புதிய நிறுவனம், புதிய பேரு, புதிய தொழில்கள், திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், மருத்துவ செலவு குறைவு, ஆப்ரேஷன் செலவு குறைவு, மென்டல் செலவு குறைவு. முக்கியமாக திருமணம்ல மென்டல் செலவு குறைவு, போக்குவரத்து செலவு குறைவு, எல்லா வகையிலும் நிறைவான பராபவ வருடம், பக்குவத்தை கொடுக்கக்கூடிய வருடம்.
பராபவன வருடம் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வருடம். பராபவன வருடம் மிக அற்புதமான நேர்த்திக்கடன் வருடமாக உங்களுக்கு மாறும். நேர்த்திக்கடன் வருமா மகரம். அப்பத்தான் சிகரத்தை தொட முடியும். உழைப்பாளி நீங்கள் தான், உளவாளி நீங்கள் தான், தொழிலாளி நீங்கள் தான். எல்லாத்தையும் கடந்து கமாண்டிங் பண்ணுறது முதலாளி நீங்கள் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. தசாபுத்தியே பார்த்துக்கங்க. சனி செவ்வாய் சந்திரன் சனி தயவு செய்து மகரத்துக்கும் கும்பத்திற்கும் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி இந்த சம்பந்தம் மட்டும் வராமல் இருக்கும். இந்த சம்பந்தம் வராமல் இருந்தால் வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டுகளை கொடுக்கக்கூடிய வருடம் மகரத்திற்கு இந்த வருடம் மகத்தான வருடமாக மாறும். செங்கல் சூளை, மரங்கள், தட்டுமுட்டு சாமான்கள், மரச்சாமான்கள், கீழுள்ள பொருள்கள், கீழ் நோக்கு நாள் உள்ள பொருள்கள், வேர்க்கடலை, கடலெண்ணெய் கீழ் நோக்கு நாள், இது அத்தனையும் உங்களுக்கு கருப்பு சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. பார்த்திங்களா, கருப்பு சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. எல்லா தொழிலுக்குமே தொழில் விருத்தி. தொழில் விருத்தி. இந்தியாவில் சூரத்துன்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். அந்த சூரத்தில் இருக்கக்கூடிய தொழில் வேறு எங்கேயும் இல்லை. எந்த தொழில் எடுத்தாலும் இருக்கலாம். எல்லா கண்ட்ரிக்கும் அதுக்கு உகந்த சூரத். அப்படிப்பட்ட கண்ட்ரி, அப்படிப்பட்ட பிளேஸ். அந்த பிளேஸ் அப்படிப்பட்ட லேபர்ஸ் ஜாஸ்தி, லேபர்கள் நிறைந்த இடம். மீரத்து அந்த சூரத். அப்படிப்பட்ட மகர ராசி நேயருக்கு உழைப்பு உழைப்பு எல்லா வகையிலையும் பார்க்கணும். உழைப்பு. தெய்வத்தை பார்க்க தேவையில்லை, நான் உழைப்பிலே தெய்வத்தை பார்க்குறேன். தாய் தந்தை பார்க்க தேவையில்லை, நான் உழைப்பிலே பார்த்துக்கிறேன். அந்த ஃபீலிங்கில் உள்ளவங்க, அந்த எண்ணத்தில் உள்ளவங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக மகர ராசி பாருங்கள். அப்போ சனி உங்கள் வீட்டுக்கு 3ஆவது வீடு, சொந்தக்காரர், உங்கள் வீட்டுக்குரியவர், லாபம் விடுங்க. அடுத்து ராகு, 2ல் ராகு. சனி இருந்தானா ராகு இருந்தார். ராகு திசையில் சனி புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கர புத்தி, சுக்கர திசையில் ராகு புத்தி. அட்லீஸ்ட் சுக்கர திசையில் கேது தான் கொஞ்சம் கெடுப்படும். அப்போ ராசிக்கு 3 சனி, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், குறுகிய பயணம், இலவுகான நேரம். 7ஆவது வீடு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு மகரம், உங்கள் மகரத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ மகர ராசி, அதாவது 2ஆம் வீடு 9ஆம் பார்வை. 2ஆம் வீடு 2ஆம் வீடு தனத்தை குறிக்கக்கூடியது. 2ஆவது வீடு 2ஆவது வீடு தனம், தானியம், கீர்த்தி, சகித, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 2ஆம் வீடு. அதுலேயும் 9ஆம் பார்வை வேறு பார்க்குறாரு, பாக்கியத்தை கொடுக்குறதுல. அப்போ பவர்ஃபுல். தகப்பனார் சொத்து இங்கேருந்து ரொம்ப நாளாக வச்சுருப்பீங்க, பேங்கில் போட்டு வச்சுருப்பீங்க, வட்டி இல்லாமல் இருந்திருக்கும், வட்டி போட்டிருப்பாங்க, அது சிக்கல் இருந்திருக்கும், கையெழுத்து ஆகாது, இப்போ கையெழுத்தாகி இப்போ உங்களுக்கு வந்துடும். அதுதான் பாக்கியம். அடுத்து பாருங்கள், 9ஆம் வீடு 5ஆம் பார்வை. உங்களுடைய ராசிக்கு பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 9. அப்போ கண்டிப்பாக 7, 8, 9. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மகரத்திற்கு கண்டிப்பாக மகர ராசி. அப்போ மகர ராசிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு மாறும். கருப்புசாமி வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, இடம் விட்டு இடம் போகிறது, இந்த சமூகம் விட்டு சமூகம் திருமணம் செய்வது, ஓட்டல் வைக்கிறது, இதே மாதிரி 40, 38 வயசுக்கு மேலே சக்கரவர்த்தி யோகம் யாருக்கு? மகரத்திற்கு. 35 வயசுக்கு மேலே ராஜயோகம் யாருக்கு? மகரத்திற்கு. எங்கேயும் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த 38 வயசுக்கு மேலே 40 வயசு. 40ஆவது வருடம் தான் பராபவ வருடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி 40 வயசில் அவங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும். எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். எல்லாரும் எதற்கும் துணிந்தவர் யார்? மகரம்தான். எந்த வேலையை செய்ய சொன்னாலும் மகரம்தான். எல்லா இடத்துலையும் நிரம்ப நீக்கமரப்பற்றவர்கள் மகரம். நீக்கமரப்பற்றவர்கள், ஆப்சன்டிஸ் இல்லாமல் இருக்கிறது மகரம். நோ ஆப்சன்டிஸ்.
8 மணி 7:55க்கு அங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மகரம் தான். கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தான். அப்படி இருந்தால் தான் சார் சிகரத்தை அடைய முடியும். அப்படி இருந்தால் சிகரத்தை அடைய முடியும். அதனால் உங்களுக்கு உரிய தொழிலை எடுத்துக்கங்க. மேலும் பல தொழில்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக, உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய தொழிலை எடுத்துக்கிட்டால் வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக கருப்புசாமி வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அந்த காவல் தெய்வம் வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு. அப்போ அதேமாதிரி சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, தேவி, அந்த பாகவம், பழைய அம்பாளில் இருக்காங்க. அந்த மாதிரி தேவியெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக வீரபத்திரர், காலபைரவர், இப்படிப்பட்ட தனியான தெய்வங்களை வழிபாடு பண்ணால் வெற்றி மேல் வெற்றியே உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. 62%